இன்னைக்கு இந்த பூ வச்சு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று சொல்ல போறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம சாமி படத்துக்கு வந்து இந்த காம்போட தான் பூ போடுவோம். சப்போஸ் சில பூவில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பே இருக்காது. நம்ம வந்து சாமி பாதத்துக்கு கீழே தான் வைப்போம். ஸோ சாமி படத்துக்கு மேலேயே இந்த காம்பு இல்லாத பூ வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இது மாதிரி நம்ம ஊதுவத்தி வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த குச்சி வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். இந்த குச்சி தூக்கி போடாம நம்ம வந்து இந்த காம்பு இல்லாத பூ ஒன்று எடுத்து இந்த பேக் சைட்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையா சென்டர்ல வந்து இது மாதிரி சொருவி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பு வச்ச மாதிரியே வந்து உங்களுக்கு பூ கிடைச்சிரும். இதை எடுத்து நீங்க வந்து சாமி படத்துக்கு இது மாதிரி போடலாம். நீங்க பூ கட்டுறதா இருந்தா நீங்க வந்து இந்த ஒரு காம்பு இல்லாத பூக்கு பின்னாடி வந்து 2 ஊதுவத்தி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஒன்னு ஒன்னா வந்து பொறுமையா பின்னாடி வந்து நம்ம சொருவிக்கலாம். சோ நம்ம பூ கட்டும் போது இந்த 2 காம்பு இந்த 2 ஸ்டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிஃபா இருக்கும் பூ கட்டுறதுக்கு. அதுக்கப்புறமா காம்பு இருக்கிற பூவை ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த காம்பு இல்லாத பூக்கு பின்னாடி நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, சொறி வச்சிருக்கோம் இல்லையா ஊதுவத்தி குச்சி, அதுவும் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம பூ கட்டும் போது இது மாதிரி காம்பு இல்லாத பூ வந்து நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.